அதாவது நீங்க ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கிறீங்க. தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் திரு அன்புமணி அவர்கள் சமீபத்தில் சந்திக்காம இருந்தாரா? சமீபத்தில் நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை போய் பார்க்காம இருந்தாரா? சொல்லுங்க. பார்த்தார்ல, வீடியோ போட்டார்ல, போய் 4 மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னார்ல. ஆதவர்ஜுனும் மாண்புமிகு அமைச்சர் ஆதவர்ஜுனும் குஷி ஆனந்த் வந்து கீழே திரு ஆனந்த் அவர்களும் கீழே வந்து ரிசீவ் பண்ணி என்னை கூட்டிட்டு போனாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் கதை சொன்னாரா இல்ல? நீங்களும் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னட்டா கூட்டம் போடணும்? நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்ணணுங்கிறது. தமிழக முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவருடைய அப்ரோச் இதுல வேற மாதிரி இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு? பேசி பார்ப்போமேன்னு நினைக்கிறாரு. பேசி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறாரு. இது வரைக்கும் பேசாத நடக்க எம்ஜிஆர் பேசியிருக்காரு, ஜெயலலிதா அம்மா பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்காரு, எல்லாரும் பேசியிருக்காங்க. அந்த முயற்சி அவருடைய பார்வையில அது நடக்குது. சட்ட ரீதியா நம்மை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தமிழ்நாட்டு கொஞ்சம் லேட்டானா கூட நம்மளுக்கு தான் நியாயம் கிடைக்கும். தண்ணி திறந்தா விட்டாங்க கர்நாடகா. எவ்வளவு சீன் கர்நாடகாவில் அரசியல்வாதிகள் போட்டாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீதி தண்ணீர் வந்துதான் ஆகும். அதுல யாரும் தடுக்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை டிலே ஆகிட்டு இருக்குங்கிறத நம்முடைய பிரச்சனை. அதுக்காகத்தான் பாராளுமன்றத்தில் நாங்க அதுல வந்து நாங்க வலியுறுத்துறதே என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய தண்ணி வந்தாகணும். நியாயமா நம்மளுக்கு கிடைக்க கேட்கிறோம். கூட 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 1 லிட்டர் கூட கேட்கல, நியாயமா கிடைக்க வேண்டியது. அதுக்குள்ள சகோதரர் அன்புமணி மாதிரி ஆளுநர் கேட்டா, அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டுல காவிரியில தண்ணி கொண்டு வர்ற கங்கை கொண்ட சோழன் மாதிரி நான் மட்டும் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காம எல்லாரும் அவர்களுடைய முயற்சியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலே பழி போடுறத அவர் நிறுத்தி சொல்லுங்க. அன்புமணி வந்து ஒரு வரி சொன்னா இந்த என்டிஏல இருந்து கூட்டணி விட்டு நான் விலகிறேன். நீங்க நான் ஒரு டெல்லியில போட்டு இருந்தேன் வீடியோ. இங்க தமிழ்ல கேள்வி கேட்டு என்னப்பா போகுது? நான் சொல்றேன் என்ன, போய் மோடிஜி நான் பிளைட் டிக்கெட் பிடிச்சி போடார்ல, எல்லாரும் பார்லிமெண்ட் பிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம். அவர் மட்டும் இன்னைக்கு பிளைட் ஏறி இருக்காரு. நாளைக்கு கடைசி நாள் பார்லிமெண்ட். போய் மோடிஜியை பார்க்க சொல்லுங்க. மோடிஜி என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லப்பா ராஜ்யசபால இருந்துட்டு கேட்க சொல்லுங்க. கேட்டு மோடிஜி லெட்டர் கொடுக்க சொல்லுங்க. கேட்டா எங்களுக்கு ஆதரவு தரலனா, எங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலன்னா நான் ஆதரவு வாபஸ் சொல்லி லெட்டர் டைப் படிச்சு காட்ட சொல்லுங்க. உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? அவருக்கு கொடுக்க மாட்டார்ல. வசனம் மட்டும் சொல்லுவார். ராகுல் காந்தி சொல்லணும். ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவர். ராகுல் காந்திக்கு அவருக்கு ஆகாது. இவர் வந்து எழுத்து பாஜகவோட இருக்கவர் அன்புமணியோட உறவு பாஜகவோட 2014 ஆரம்பிச்ச உறவு. இது நாள் வரைக்கும் பாஜகவோட. ஏன் சிபிஐ கேஸ், மெடிக்கல் சீட் கேஸ், இந்தூர் கேஸ்க்கா பெண்டிங்ல வச்சிருக்காங்க. அதை முடிக்கவே மாட்டாங்க. 12 வருஷமா அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரச்சனை என்ன, இவர்களை பொறுத்த மட்டும் அந்த கேஸை பாட்டி பயமுறுத்தி இருக்காங்க. அதனால பாஜக கேஸா பேச மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் என்னடா, நான் இதை பத்தி அவரை பத்தி எதுவுமே பேசாம தான் இருந்தேன். தேவையில்லாம காங்கிரஸ் இருக்கிறதும் தேவையில்லாம ராகுல் காந்தி இருக்கிறது பண்ணாருன்னா உண்மையெல்லாம் வெளியில வரும். அதனால மற்ற மாதிரி காங்கிரஸ் பார்த்துட்டு போற காங்கிரஸ் எல்லாம் கிடையாது. திருப்பி கொடுப்போம். எந்த மொழியில அவர் பேசுறாரோ அந்த மொழியில. எல்லாருக்கும் போராடுற உரிமை இருக்கு. எல்லாருக்கும் போராடுற உரிமை இருக்கு. அது போராடுறதுல நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. என்னைய பொறுத்த மட்டும் நம்ம அனைவரும் ஒன்றா இருக்கணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும் தான் பாடுபடுறமே ஒழிய யாரும் தண்ணி வரக்கூடாதுன்னு நினைக்கல. தமிழக முதலமைச்சருடைய அப்ரோச் வேறையா இருக்கு. அவரை பொறுத்த மட்டும் அவருடைய இந்த விஷயத்தை பார்க்கிற பார்வை தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரணும்னு நினைக்கிறார். தமிழ்நாட்டுடைய இன்ட்ரெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறார். அந்த பார்வையில அவரோட சேர்ந்து நிற்கிறோம்னு நான் சொல்றேன். நான் எங்களுடைய பார்வை அதுதான். நாங்க திருப்பி சொல்றோம். மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, திரு ப. சிதம்பரம் அவர்கள் எங்களுடைய கூட்டத்தில் சொல்லும் போது அதுதான், எந்த விதத்திலையும் நம்மளோட தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. தமிழ்நாட்டுக்குரிய உரிமை வாங்கணும். அதற்கான அடுத்த வாரம் நாங்க திருப்பி 21 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்னையில திருப்பி செவ்வாய்க்கிழமை பார்க்க போறோம். பார்த்து நாங்க அடுத்த என்ன முதலமைச்சருடைய சந்திப்பு முடிந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன நிலை எடுக்கிறோங்கிறத முடிவு பண்ணுவோம். கட்சி பொறுப்புக்காக கட்சி பயிற்சி முகாமுக்காக வர ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த மட்டும் கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களோடு ஏறக்குறைய 6 மணி நேரம் அவருடைய நிகழ்ச்சி அதுல இருக்கு. அதனால எங்களை பொறுத்த மட்டும் இது ஒரு கட்சி நிகழ்ச்சியா தான் பாக்குறோம். கர்நாடகாவுக்கு போற விவகாரம் இல்லையா, இங்கிருந்து பேச்சுவார்த்தை போறாரு. அது கடும் எதிர்ப்புகளை எல்லாரும் பேசுறாங்க. கட்டறிக்கையே நம்ம பெற்ற உரிமைகள் எல்லாமே இப்ப அடைவிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற சொல்றாங்க. என்ன ஒரு பயணம் பண்றாரு. 2 விஷயத்த புரிஞ்சுக்கிறணும். நீங்க இது புதுசு கிடையாது. எம்ஜிஆர் காலத்திலே நடந்தது. அதுக்கப்புறம் ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம்
ஜெயலலிதா அம்மையாரும் ஜெகதீஷ் ஷெட்டரும் பார்த்திருக்காங்க. பார்த்ததுனால மட்டும் ஒரு நம்முடைய நம்மளுடைய நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துருவோம் கிடையாது. நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த மட்டும் அவர் அந்த முயற்சியை மேற்கொள்றார். நம்ம ஒன்றும் இந்தியா பாகிஸ்தான் கிடையாது. அது அவருடைய பார்வைங்கிறது என்னன்னா கர்நாடகத்துல கேட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த நினைப்புல ஒரு ஒரு நல்லெண்ண அடிப்படையில போறத வந்து எல்லாத்தையும் நான் சொல்றதுதான் எல்லாரும் முதலமைச்சர் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு. சட்ட ரீதியா நம்ம பக்கம் நியாயம் இருக்கு. நமக்கு நியாயத்துல நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இப்போ தமிழகத்துக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றாரு. அப்படின்னா நிறுவனங்களை தமிழகத்தை கொண்டு வரதுல கோட்டை பாஜகவோட ஆதரவோட இருக்க டிடிபி வந்து ஆந்திராவிற்கு வருகிறது, தமிழ்நாடுக்கு ரொம்ப நன்றி அவர் வெறுமனவே சொல்லியிருக்காரு. என்னன்னா அது பாராளுமன்றத்துல கிருஷ்ணா பேசினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. டிடிபி எம்பி அவர் வந்து நீங்க எல்லாத்தையும் எதிர்க்கிறோம்னு சொல்லி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றதுக்காக நீங்க எல்லாத்தையும் எதிர்த்துட்டே இருங்க, எங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஒரு ரைமிங்ல சொன்னதுப்பா. இன்னைக்கு காலையில முதலமைச்சர் 12,000 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. புதிய புதிய நிறுவனங்களோட இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. அதனால நம்மளை பொறுத்த மட்டும் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா டிக்டாக் வீடியோக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். பாராளுமன்றத்துல இருக்க 12,500 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு சைன் பண்ணிருக்காங்களே, அது பாத்தீங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் போய் 12,500 கோடி ரூபாய்க்கு எல்லா நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களே, இது எங்க தமிழ்நாட்டான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது. அதனால நீங்க டிக்டாக் வீடியோக்கெல்லாம் சீரியஸா எடுத்துட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கோங்களேன். கிருஷ்ணா பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்தோம்னா அது வந்து அவங்க டிடிபியோட எம்பி அவர் கதையை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆந்திரால அது நடக்குது இது நடக்குது நிலை இருக்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து அங்க ஒண்ணு நடக்கல. ஆந்திரால இருக்க பாட்டு நீங்க உங்களுக்கு போய் பாருங்க தெரியும் ஆந்திராவுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருக்குறது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்முடைய தொழில் வளர்ச்சியிலையும் தமிழ்நாடு பெரிய லெவல்ல முன்னேறிக்கிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நம்மளுடைய அரசுகள் எல்லாத்தையும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு குறையும் நம்ம பார்க்க கூடாது. வேற யாராவது ஒரு ஆள் டிக்டாக் வீடியோ போட்டா அதுக்கெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சரியா பாப்பா.